இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அங்கலாய்ப்பு. தேவன் சிலுவையில் பேசிய 4வது வார்த்தையாக இது காணப்படுகிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய காலப்பகுதியில் ஏசப்பா பிதாவை நோக்கி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறதான ஒரு காரியம் இதில் காணப்படுகிறது. அதாவது ஏசப்பா நம்முடைய பாவங்களை சுமந்து அந்த சிலுவையில் அவர் முழுவதுமாக பாவமாக காணப்பட்டார். ஆனால் பிதாவானவர் பாவத்தை அறியாத சுத்த கண்ணராக இருக்கிறபடியால் அந்த சற்று நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை அவர் பாவமாக பார்த்ததன் நிமித்தம் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பாராமல் தன்னை மறைத்து கொள்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இயேசு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கேட்கிறதாக அமைகிறது. அப்படியாய் இன்னுமாய் இந்த பூலோகத்தில் தேவன் வாழும் பொழுது அவர் 100% மனுஷனாகவும் இருந்தார், 100% கடவுளாகவும் இருந்தார். இந்த பூமியில் வாழ்கிற காலப்பகுதி முழுவதும் ஒரு மனுஷனுக்குரிய எல்லா பாடையும் அவர் அனுபவித்தார். அதே நேரம் ஒரு சிலுவை மரணம் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு வலியையும் தேவன் அந்த இடத்துல தாங்கி கொள்ளுகிறார். அந்த வலிகள் வேதனைகளின் நிமித்தமும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இந்த இடத்துல ஏசப்பா பிதாவை நோக்கி கூப்பிடுகிறதாக இந்த காரியம் அமைகின்றது. எங்களுக்காகவே பூலோகத்திற்கு வந்து எங்களுடைய பாவங்களை தான் சுமந்து கொண்டபடியால் அவர் எவ்வளவு வலிகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திற்கூடாக நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆக இது சிலுவையில் பூர்த்த 4வது பூவாக அமைகின்றது. Have a nice day.